அஜித்குமார் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நகை திருட்டு புகாருக்கு ஆளான காவலாளி அஜித்குமார் போலீசாரால அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இன்னும் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கிற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல தனியார் காவலாளியா வேலை செஞ்சிட்டு இருந்த 29 வயதான அஜித்குமார் தன்னுடைய நகையை திருடினதா நிக்கிதா அப்படின்ற பேராசிரியை கொடுத்த புகார் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில போலீசார் அவரை அடித்து கொலை செஞ்சாங்க. இது குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 6ஆம் தேதி. இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அரசு சார்பில் அஜித்குமாருடைய தம்பிக்கு அரசு வேலையும் நிலப்பட்டாவும் வழங்கப்பட்டுச்சு. சிபிஐ போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வர நிலையில சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் சேகரிச்சு வராங்க. இந்த நிலையில போலீசாரால அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு தமிழக அரசு கொடுத்த 7.5 லட்சம் ரூபாய் போதாது 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கணும்னு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மேலும் இது போன்ற வழக்குகளை 7 நாட்களுக்கு விசாரணை நடத்தி முடிக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கிடையில அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா பத்தின எந்த தகவலையும் கசிய விடாம மூடி மறைக்க பல சித்து வேலைகள் நடந்தது குறிப்பிடத்தக்கது.